பகுதியில் உங்களால் மிகவும் முயற்சி எடுக்கப்பட்டு ஒரு அமைப்பு வந்து பண்ணிக்கிறீங்க. அது கரிம வேளாண்மை கட்டமைப்புன்னு இல்லை, மிக சிறந்த முறையில் நம்ம பகுதியில் இயங்குது. அதற்கு உங்களுக்கு ஆதரவும் மற்றும் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருங்க ஐயா? அதாவது இதை நான் ஆரம்பிக்கிறப்ப நான் என்னுடைய பிறந்த நாளை யாரும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அக்டோபர் 6 என்னுடைய பிறந்த நாள். அந்த அக்டோபர் 6 ஆரம்பித்தேன். இன்றைக்கி 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதை ஆரம்பித்தேன். நான் தான் நிறுவனர் தலைவர். அதுக்கப்புறம் அரியனூர் ஜெயச்சந்திரன் தலைவர், அதுக்கப்புறம் முரளி தலைவர், பிபி முரளி தலைவர், அப்புறம் அரியனூர் ஜெயச்சந்திரன். நம்ம சாத்தஞ்சேரி தனபால் அவங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செக்ரட்டரி. நான் கடந்த 1.5-2 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் என்னால் நேரடியாக கலந்துக்க முடியல. இருந்தாலும் அந்த விழா நடக்குது. அந்த விழாவில் இவங்க எல்லாம் ஈடுபட்டு செய்வாங்க. நான் வாய்ஸ் மெயிலில் பேசி அனுப்பிச்சிடுவேன், அதை அங்கே போட்டுருவாங்க. நாங்கள் அந்த ஒவ்வொரு விழாவிலையும் என்ன சிறப்பாக செய்வோம்னா, ஒரு விவசாய பெண் ஏழை அவங்களுக்கு ஒரு நாட்டு பசு மாடும் கன்றுக்குடியும் கொடுப்போம். அவங்க அதை வச்சு வளர்த்து பஞ்சகவியாக தயார் பண்ணி மற்றதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து பொழைச்சிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டுள்ள இளைஞர்களை ஈடுபடுத்துறதுக்காக 2000 ரூபா கேஷ் அவார்டு அது கொடுத்தோம். நிறைய பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15 பேர் 20 பேர்னு கொடுத்தோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானவங்க அரியனூர் ஜெயச்சந்திரன், சுப்பு முதலியார், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 1 லட்சம் ரூபா, 25,000 ரூபா இப்படியெல்லாம் கொடுத்தோம். இவ்வளவும் கொடுக்கணும்னா நானாக கொடுக்க முடியாது. அது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நானாக கொடுக்க முடியாததை அவங்க தானாக வந்து உதவி செஞ்சாங்க. பெரிய பெரிய ஆள்னா உதவி செஞ்சாங்க. அதாவது அவங்க பேரே சொல்லக்கூடாதுன்றவாங்க. நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இது வந்து கணேஷ் அவர்கள் கொடுத்ததுங்க. அவர் சொல்கிறார், பேர் சொல்லாதீங்கன்ட்டு. அந்த அளவில் பேர் தெரியாமல் உதவி செஞ்சாங்க. அதுக்கு நான் ஒரு மூல காரணமாகவும் ஊக்கியாகவும் இருந்தேன். அது இன்றைக்கி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா காரணம் என்னுடைய உடல்நிலைமை தான். அது தனபால் மாதிரி ஆக்டிவாக இருக்கவங்க நல்லாவே செய்கிறாங்க. தனபால், இறையழகனார், சுப்பு முதலியார், கணேஷ், இப்படி பல பேர் அவங்க தோட்டத்தில் வேற வைப்பாங்க. அதில் எல்லாரையும் சென்னையிலேருந்து நான் அழைச்சிட்டு வருவோம். இப்படி நடக்கும். அதில் ஒரு பெரிய பத்திரிகையாளர் கேட்டார், இவர் இவ்வளோ தூரம் செய்கிறாரு, இவருக்கு எப்படி இது சாத்தியப்படுதுன்னு. நான் சொன்னேன், மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குது. சாத்தியப்படுதுன்னா நானாக செய்கிறதில்ல. ஒரு கை தட்டி ஓசை வராது, பல கை சேர்ந்து தட்டணும். அதில் பல பேர் இதில் பங்கேற்றுக்கிறவங்க தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதில் பெண்கள் எத்தனை பேருங்கிறீங்க? அப்போவே பெண்கள் வந்துட்டாங்க 25 வருஷத்துக்கு முன்னாலே. இப்போ பெண்கள் நிறைய இயற்கை விவசாயத்தில் அவங்க எல்லாம் ஆர்வமோட, ஐயா அடுத்த கூட்டம் எப்போ அப்போ எப்படின்னா மாதம் ஒரு கூட்டம் கூட்டுவோம். வருஷத்தில் ஒரு விழா, மாதம் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த மாத கூட்டமெல்லாம் நான் தான் முழுசாக எடுத்துக்குவேன். இங்கே என் வீட்லேயும் செய்வோம், மண்டபத்துலேயும் செய்வோம். அப்போ அது ஒரு 100 பேருக்குள்ளே இருக்கும். இந்த வருஷ கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கும், 500 பேர், 400 பேர், 700 பேர்லாம் இருக்கும். அப்படி செஞ்சப்போ திருக்கழுக்குன்றத்தில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இயற்கை வேளாண்மை பண்ணை இறையழகனார் வச்சுருக்காரு. அவருடைய பண்ணையில் பல கூட்டம் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி கணேஷ் அவங்க பொன் ஃபார்ம்னு பேர், அதுலேயும் நிறைய பண்ணியிருக்கோம். இப்படி பல இடத்துல பண்ணியிருக்கோம். ஒரு கூட்டம் அரியனூரில் பண்ணியிருக்கோம், ஜெயச்சந்திரன் கூட்டத்தில். அதுலெல்லாம் கூட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், பெரிய மாநாடு மாதிரி நடத்துகிறோம். அதெல்லாம் ஆர்வப்பட்டு வந்தவங்க தான். நாங்கள் ஒரு மெசேஜ் போடுவோம் வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து வந்தவங்க.